ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நலம் தரும் நந்தி பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அனைத்து தினங்களிலும் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பிரதோஷ தினத்தன்றோ அவை மிகச் சிறப்பாக நடைபெறும். சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, நந்தி தேவருக்கும் அன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவதை காண்கின்றோம். அந்த நாளில் நந்தியிடம் வைக்கும் வேண்டுதல்கள் பலிக்கின்றன. அவர் நம் துயர்தீக்கும் அனுக்கிரக மூர்த்தியாக அன்று அவர் விளங்குகிறார். நந்தி சிவனின் வாகனம் என்கின்றன நம் புராணங்கள். ஆனால் வெறும் வாகனம் மட்டுமல்ல நந்தி என்கின்றன நம் சாஸ்திரங்கள். இந்த பிரதோஷ நன்னாளில் நந்தி பகவான் குறித்த சில அற்புத தகவல்களை நமக்குள் பகிர்ந்து கொள்வோம். நந்தி தேவர் சிவபெருமானின் முதல் சீடர். அவர் குரு பரம்பரையின் முதல் குருவாகி சனகர், சனாதனர், சனற்குமாரர், பதஞ்சலி, சிவயோக மாமுனி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்கு சிவ உபதேசம் செய்தவர். நந்தி தேவரின் 8வது சீடர்தான் திருமூலர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா. இறைவன் மாசில்லா ஜோதியன். அவரை மாசுள்ள மாந்தர்கள் நெருங்க முடியாது. அதற்காகவே கருணையின் வடிவான குருவை இறைவன் சிருஷ்டிக்கிறார். குருவே பரபிரம்ம சொரூபம் என்பதால் அவரை பணிந்து அவரின் துணையோடு இறைவனின் திருவடி நிழலை அடையலாம் என்பதே நம் மார்க்கங்கள் சொல்லும் தத்துவம். பிரதோஷ நாளில் நந்தி பகவான் ஆராதனைகளில் முக்கியத்துவம் பெறுவது என்பது குரு வழிபாட்டின் மகிமையை உணர்த்துவது என்று சொன்னால் அது மிகையல்ல. சதா சர்வ காலமும் சிவபெருமானின் சன்னதியிலேயே இருப்பவர் நந்தி தேவர். எனவே அவரிடம் நாம் வைக்கும் வேண்டுதலை தக்க நேரத்தில் அவர் ஈசனிடம் எடுத்துரைத்து வரம் பெற வகை செய்வார் என்பது நம்பிக்கை. வாகனம் என்றால் சுமந்து வருவது என்று பொருள். சிவ என்னும் திருநாமத்தையும் அந்த ஈசனின் மகிமையையும் இந்த பிரபஞ்சத்துக்கு தாங்கி வருபவராக விளங்குபவர் நந்தி தேவர். எனவேதான் பிரதோஷ நாளில் சிவத்தை தாங்கி வரும் சிவனடியாரும் சிவமே என்பதால் நந்தியை சிவனாக கண்டு வணங்கி வருகிறோம். நந்தி ஞானத்தின் அடையாளம் மட்டுமல்ல, தர்மத்தின் அடையாளம் கூட. சிவசன்னதியில் இறைவனை நந்திக்கு பின் நின்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்வதுண்டு. தர்மத்தின் வழி நின்று இறைவனை வழிபட வேண்டும் என்னும் தத்துவம் அதில் நிறைந்திருக்கிறது. தர்மத்தை மீறி செயல்படுபவர்களை தண்டிக்கும் காவலனாக நந்தி தேவர் அருள்கிறார். நந்தி தேவருக்கு ருத்ரன், தூயவன், சைலாதி, அக்னி ரூபன், மிருதங்க வாத்திய பிரியன், சிவவாகனன், கருணாகரமூர்த்தி, வீரமூர்த்தி, தனப்பிரியன், கணப்பிரியன், சிவப்பிரியன் ஆகிய திருநாமங்களும் உண்டு. சிவாய நம எனும் 5 எழுத்தின் உருவத்தை கொண்டவர் நந்திதேவர். அதாவது பஞ்சாட்சரத்தின் வடிவமானவர். ஒப்பில்லாத 4 வேதங்களையும் 4 பாதங்களாக கொண்டவர் நந்திதேவர் என்கின்றன புராணங்கள். சிவாலயங்களில் கொடிமரத்திற்கும் நந்திக்கும் இடையில் நந்தியின் பின்புறம் நின்று நந்தியம் பெருமானின் 2 கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று கூறப்படுவதால் இனி கோவில்களுக்கு செல்லும் போது மகத்துவம் வாய்ந்த நந்திதேவரை தவறாது வணங்குவோம். வளமுடன் வாழ்வோம்.